நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சிலந்தினா ஸ்பைடர்மேனு, வௌவாலுனா பேட்மேனு. இப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ண நான் சொல்ல போறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. கருப்பம்பூச்சினா அது பிளாட்டோ மேன். சரி, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பேரு கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு நல்ல ஹீரோவுக்கு பேரு மட்டும் போதுமானா கண்டிப்பா கிடையாது. அவனுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியும் ஒரு நல்ல சுச்சுவேஷனையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது என்னடா ஸ்டோரி ஓகே, சுச்சுவேஷன்னா ஒன்னும் புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸ்டோரி என்னமோ கதையோட இன்ஜினா இருக்கலாம். ஆனா அந்த இன்ஜினை ஓட வைக்கிறது ஃபியூலே சுச்சுவேஷன் தான். இன்ஜின் எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஃபியூல் இல்லைன்னா ஒரு அடி கூட நகராது. அந்த மாதிரி ஹீரோவுக்கு சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹீரோவை ஹீரோவா நம்ம பிலீவ் பண்றதுக்கு, நம்ம கண்ணுக்கு அவனை ஹீரோவா காட்டுறது எல்லாமே அவன் கடந்து வர சுச்சுவேஷன் என்கிற பாதையை வச்சு மட்டும்தான் நம்ம அவனை ஹீரோவா பிலீவ் பண்றோம். அதனால தான் சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். ஆனா இதை நான் ஃபர்ஸ்ட் எழுத மாட்டேன். ஆஹா, ரொம்ப முன்னெடுத்துட்டோம் போலயே. நம்ம கிட்ட வண்டி இருக்கலாம், வண்டியில ஃபியூல் இருக்கலாம், ஆனா வண்டி ஓட்ட ஆள் இல்லைன்னா எப்படி வண்டி ஓடும்? அதுதான் கேரக்டர். நான் எப்பயோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோ சுச்சுவேஷனையும் எழுத மாட்டேன். அதுக்கு பதிலா ஒரு நல்ல கேரக்டரை உருவாக்குவேன். அந்த கேரக்டருக்கு ஒரு சுச்சுவேஷனை தருவேன். அவ்வளவுதான். இதுல ஸ்டோரி எங்கடான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் எழுதிட்டோம் இல்லையா? அந்த கேரக்டரை பத்தி நமக்கு ஃபுல்லா தெரியும். இப்ப இந்த கேரக்டருக்கு ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும்போது இந்த கேரக்டர் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அவ்வளவுதான். அதுதான் ஸ்டோரி.